ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தவிர்க்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பிராண்டியல் சர்ஜ். ஈவினிங் ஒரு ஸ்மால் ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க. நைட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மாவுச்சத்து மிகுந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம். மாவுச்சத்தை நிறைய ஃபைபரோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை ரிலீஸ் ஆகக்கூடிய லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றத விட நீங்கள் உணவை ஸ்மால் டிவிடெண்ட் மீல்ஸ்னு பிரிச்சுக்கணும். இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்னுடைய அளவு நம்ம உடம்புல அதிகமாகுது. ஏன்னா நம்ம சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இனிப்பு கம்மியான உணவை நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை எல்லா வடிவத்திலையும், இந்த மைதா மாவு இல்லை நார்ச்சத்து நீக்கப்பட்ட மாவுச்சத்துக்கள் எல்லாமே ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னு வச்சுக்கலாங்க. வீடியோடைய ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த குறைவான இனிப்பை எடுத்துக்கொள்வதனாலையும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வதனாலையும் என்ன அட்வான்டேஜ், அதனுடைய பலன் என்ன, எப்படி நோய்களை தவிர்க்கும்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கான விளக்கம் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாவுச்சத்தை நிறைய ஃபைபரோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை ரிலீஸ் ஆகக்கூடிய லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது நம்ம எடுத்துக்கூடிய உணவுனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும். அதன் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தவிர்க்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் சர்ஜ். அதாவது இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகிறதாங்க இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜ். இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜ் தாங்க ஒரு மோசமான ஒரு கல்பிரிட்டுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜினால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அடுத்தது வர்றது பார்த்தீங்கன்னா அத்ரோஜெனசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கு இது தாங்க காரணம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜினால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்னுடைய அளவு நம்ம உடம்புல அதிகமாகுது. ஏன்னா இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜினால் என்னான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகம் ஆகும் பொழுது நம்ம உடம்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அதிகமாக பம்ப் பண்ணும். இந்த இன்சுலின் அதிகமாக பம்ப் பண்ணும் பொழுது இந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை உடனே உடம்பு என்ன பண்ணும், அது கொழுப்பாக மாற்றும். இந்த கொழுப்பு தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம உடம்புல தங்கும் பொழுது பல்வேறு வகையான பிரச்சனை நமக்கு உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜினால் நான் சொன்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இரத்த குழாயில் கொழுப்பு படிமானங்கள் வருது. இந்த கொழுப்பு படிமானங்கள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மாரடைப்பு நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம், ஸ்ட்ரோக் வரக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்போது இது போன்ற நோய்கள் வரக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் இல்லை அதிகமான இனிப்பு எடுத்துக்கிறதாங்க காரணம். அப்போது நாம் முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சர்க்கரை எல்லா வடிவத்திலையும், இந்த மைதா மாவு இல்லை நார்ச்சத்து நீக்கப்பட்ட மாவுச்சத்துக்கள் எல்லாமே ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னு வச்சுக்கலாங்க. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணலாம். நான் மாவுச்சத்து கொஞ்சமாவது சேர்த்திக்கணும், எனக்கு கொஞ்சம் இட்லி தோசை சாப்பிடணும், கொஞ்சம் அரிசி சாதம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றத விட நீங்கள் உணவை ஸ்மால் டிவிடெண்ட் மீல்ஸ்னு பிரிச்சுக்கணும். கடந்த ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்மால் டிவிடெண்ட் மீல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 5 வேளை 6 வேளையாக சாப்பிட்றது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்ததை இன்னொரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 2 மணி நேரம் கேப் கொடுத்து ஒரு 10:30 மணிக்கு சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டை சின்ன சின்ன குவான்டிட்டியாக 2ஆக பிரித்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மதிய உணவை ஒரு 12:30 மணி 1 மணிக்கு ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது ஒரு ஸ்மால் போர்ஷனை ஒரு 2:30 மணி 3 மணிக்கு எடுத்துக்கலாங்க. ஈவினிங் ஒரு ஸ்மால் ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க. நைட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மாவுச்சத்து மிகுந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்மால் டிவிடெண்ட் மீல்ஸாக மாறிடும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தத்தில் இந்த தேவையில்லாத சுகர் ஸ்பைக்கை குறைக்கும். இந்த சுகர் ஸ்பைக்கை குறைக்கும் பொழுது நம்ம பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதில் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல சுகருடைய லெவல் கம்மியாக இருக்கும் பொழுது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் அணுக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக செயல்படும். அதன் மூலம் உங்கள் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஞாபக சக்தி, முடிவெடுக்கும் தன்மை, ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்சைமர்ஸ், டிமென்ஷியா இது போன்ற நோய்கள் வருவதை தடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பிராண்டியல் சர்ஜினால் அதிகமான இனிப்பு உணவை எடுத்துக்கொள்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லீரலில் அதிகமாக கொழுப்பு போய் தங்குறதுக்கு அதிகமான மாவுச்சத்து மிகுந்த உணவை எடுத்துக்கிற ஒரு காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம இனிப்பு கம்மியாகவும் ரீஃபைன் கார்போஹைட்ரேட் தவிர்க்கும் பொழுது நம்ம நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை தவிர்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இனிப்பு கம்மியான உணவை நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால சில பேருக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வியாதி
மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம். ஸோ நம்ம இனிப்பு கம்மியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது முக்கியமான உறுப்புகளான கல்லீரல், சிறுநீரகம், மூளை இது போன்ற உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான இன்னொரு உறுப்பான இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இனிப்பு கம்மியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணுங்க. என்ன காரணம்னா நம்ம இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு அளவுக்கு அதிகமாக இனிப்பை எடுத்துக்கொள்வதை நம்ம தவிர்க்கணும். முடிந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டடாக நம்ம எடுத்துக்கணுங்க. என்ன நேயர்களே, இனிப்பை தவிர்ப்பதால், ரீஃபைன் கார்போஹைட்ரேட் தவிர்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாற்றம் வருதுன்னு பார்ப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் எங்களுடன் இணைந்து பயணம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.